ரெஸ்லர்ஸ் கிளாஷ் இன் இட்டாலி ஒரு தரமான சம்பவமா முடிஞ்சிருக்கு. ஏப்பா இட்டாலி ஆடியன்ஸ், தங்களுக்கெல்லாம் உடல் சோர்வே வராதா? அது எப்படி ஐயா 3 மணி நேரமும் அவ்வளவு புஷ்டியாக உள்ளீர்கள்? சரி வாங்க, இதுக்குள்ள இருக்கிற எல்லா மேட்சஸுமே எப்படி நடந்திருக்குன்னு நம்ம தெளிவா பார்ப்போம். இது உங்க கிளாஷ் இன் இட்டாலி ரிவ்யூ எபிசோட். Ladies and gentlemen, on this microphone, in that ring, acknowledge me. First match, Cody Rhodes vs Gunther for WWE Undisputed Championship. ஃபர்ஸ்ட் டைம் கந்தர் உள்ள வர்றப்ப அவரோட தீம் மியூசிக்கை ஆடியன்ஸ் சிங் பண்ணி இன்னைக்கு தான் நான் கேட்கறேன். யூசுவலா அவர் உள்ள வரும்போது எல்லாருமே பூதா பண்ணுவாங்க. ஆனா என்ன இருந்தாலும் இவர் பக்கத்து கண்ட்ரியில இருந்து வந்திருக்கிற ஒரு பர்சன், அதனால தாம் பக்கத்து ஊருக்கார மேல இந்த இட்டாலி மக்களுக்கு ஒரு சின்ன பாசம். அதுக்கப்புறம் கந்தரை நீங்க கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா அவர் தன்னோட வெயிட்டை இன்னுமே கொஞ்சம் லூஸ் பண்ணி சும்மா பாக்குறதுக்கு ஜம்முன்னு நிக்கிறாரு. அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் உள்ள வர்றப்ப அவரோட தீம் மியூசிக்கை இந்த மொத்த கிரௌடுமே ஃபுல்லா பாடுறானுங்க. எப்பா இட்டாலி கிரௌட் செம செம செம. மேட்ச் ஆரம்பத்துல இருந்தே கந்தர் தன்னோட சாப்ஸ் போடுறத ஆரம்பிச்சிட்டாரு. கோடி ரோட்ஸ் பெடிகிரி போடுறாரு, அவரோட ஸ்மாக் கிராஸ் ரோட்ஸ் போறாரு. ஆனா எந்த மாதிரி ஒரு ஸ்மாக் போட்டாலும் கந்தர் கிக் அவுட் தான் பண்றாரு. அதுக்கப்புறம் கோடி கட்டர் போடலாம்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி வந்தா பறந்து வர்றவன அப்படியே கேட்ச் பண்ணி ஸ்லீப்பர் ஹோல் போடுறாரு. அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் இதுல இருந்து எப்படிடா எஸ்கேப் ஆகுறன்னு தெரியாம அப்படியே மொத்தமா ஜம்ப் பண்ணி நடுரிங்ல விழுகிறாரு. சரி கந்தர் விட்டுருவான்னு பார்த்தா அதுக்கப்புறம் எந்திரிச்சு உட்கார்ந்து ஸ்லீப்பர் ஹோல் போடுறான். கோடி ரோட்ஸ் நீ என்ன வேணா பண்ணு, ஆனா நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லி கந்தர் அவரோட ஸ்லீப்பர் ஹோல்ல நச்சுன்னு போட்டு உட்கார்ந்துட்டாரு. நான் சத்தியமா சொல்றேன், கோடி ரோட்ஸோட கதை முடிஞ்சது, அதோட மேட்சும் ஓவர் ஆயின்னு நினைச்சேன். ஆனா கோடி ரோட்ஸ் அப்படி இப்படின்னு போராடி தன்னோட பாடியை லைட்டா கார்னருக்கு கொண்டு போய் அந்த காலை தூக்கி ரோப் மேல வச்சதுனால தலைவன் எஸ்கேப் ஆயிட்டான். அதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்துக்கு பயங்கரமா வேர்த்து கொட்டுது. இப்ப ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சாப்ஸ் போட்டுக்கிறானுங்க. அதுக்கப்புறம் ஒரு கோடி கட்டர் உடனுக்குடன் கிராஸ் ரோட்ஸ் போட்டு பின்ஃபால் பண்றாரு. இந்த மேட்சோட வினர் அண்ட் ஸ்டில் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் கோடி ரோட்ஸ். ஆக்சுவலா இந்த பின்ஃபால் நடக்கும்போது கந்தரோட காலு அந்த ரோப் ஏரியா கீழே தான் இருக்கு. டெக்னிக்கலா அந்த மாதிரி காலோ இல்ல பாடி பார்ட்ஸ் ஏதோ ஒன்னு ரோப் ஏரியால இருக்குன்னா ரெஃப்ரி கவுண்ட் பண்ணக்கூடாது. நான் இத்தனை நாளா பின்ஃபால் பண்ணும்போது அந்த ரோப்பு மேல கையோ காலோ இல்ல பாடி பார்ட் ஏதோ ஒன்னு டச் ஆனாதான் ரெஃப்ரி பின்ஃபால ஸ்டாப் பண்ணு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு தான் கமெண்ட்ரி டெஸ்க்ல கிளியரா சொல்றாங்க, அந்த ரோப் இருக்கிற ஏரியா, ரோப்புக்கு மேல கால் வச்சாலும் சரி, அந்த ரோப்போட ஷேடோ இருக்குல்ல அந்த இடத்துல கால் இருந்தாலும் சரி, ரெஃப்ரி கவுண்ட் பண்ணக்கூடாதாமா. அதனால கோடி ரோட்ஸ் பெல்ட் வாங்கி அந்த பக்கம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த பக்கம் கந்தர் ரெஃப்ரி கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஒரு நல்ல மேட்ச், ஒரு செமையான பர்ஃபார்மன்ஸ். ஆனா ஃபினிஷிங் ஒரு பயங்கரமான பாட்ச். ஆனா இந்த ஃபினிஷிங் வச்சு நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா இவங்களோட ரைவல்ரி இன்னும் தொடர போகுது. எப்படி பார்த்தாலும் இந்த கோல்டன் பாய் கோடி ரோட்ஸ் கிட்ட இருந்து பெல்ட் இவங்க எடுக்க போறது இல்ல. மேபி சம்மர் ஸ்லாம்லயாச்சும் அது நடக்குதான்னு பார்ப்போம். பை த பை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என் வீடியோ பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இது தமிழ் கம்யூனிட்டிக்காகவே இயங்கும் ஒரு ப்ரோ ரெஸ்லிங் சேனல். எவ்ரி வீக் மினிமம் 3 வீடியோஸ் கண்டிப்பா டிராப் ஆகும். ரா ரிவ்யூ, ஸ்மாக்டவுன் ரிவ்யூ அண்ட் எக்ஸ்பிளைன்ட். சோ இது எல்லாமே உடனுக்குடன் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க ஷோக்குள்ள போகலாம். அடுத்தது ரியா ரிப்லி vs ஜேட் கார்கில் ஃபார் WWE விமன் சாம்பியன்ஷிப். என்ன ரியா, ரெசல்மேனியால வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு வந்த, இன்னைக்கு சவுத் கலர் ட்ரெஸ் போட்டு வர. அப்படியே வர வர பார்த்தா இந்த பிளாக் ட்ரெஸ் ஃபுல்லா இக்னோர் பண்ணிட்டு புது புது வெரைட்டி ட்ரை பண்ணுவோம் போல. தப்பு இல்ல, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ரியா ரிப்லி மட்டும் கிடையாது, இன்னைக்கு ஜேட் கார்கிலோட காஸ்டியூமே பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஆனா நம்ம ஜேட் கார்கில் தான் தன் மண்டையில போடுற டோப்பா முடி எங்க இருந்து வாங்குறாங்கன்னு தெரியல. தசாவதாரத்தில் வர கமல் மாதிரி வார வாரம் ஒரு புது புது ஹேர் ஸ்டைல் வச்சிட்டு இருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் அ பேங்கர். சும்மா ஆக்ஷன் பேக்ட் மேட்சா இருந்துச்சு. விமன் சைடுல ஒரு ஹல்க் வர்சஸ் ஹல்க் பஸ்டர் மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன். மேட்சோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அப்பர் ஹேண்ட்ல இருந்தது என்னமோ நம்ம ஜேட் கார்கில் தான். சும்மா ரியா ரிப்லி போட்டு கும்மு கும்மு கும்முன்னு கும்மிட்டு இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் ரியா ரிப்லிக்கு கொஞ்சம் எனர்ஜி வருது. சரி தன்னோட ஸ்மாக் ரேசர் எட்ஜ் போடலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா ஜேட் கார்கில் அதுல இருந்து எஸ்கேப் ஆகி ஒரு கவுண்டர் அட்டாக் பண்றாங்க. அதுக்கப்புறமும் விடாம ரியா ரிப்லியை ஓடி வந்து உதைக்கலான்னு இவங்க ரன்னிங்ல வராங்க. கீழே இருக்கிற ரியா ரிப்லி அப்படியே ஜம்ப் பண்ணி அவங்க மூஞ்சி ஒரு கிக் விட்டாங்க பாருங்க. அது ஒரு செமையான சீக்வன்ஸ். அதுக்கப்புறம் ஜேட் கார்கில் தன்னோட ஸ்மாக் போடலான்னு சொல்லி ரியா ரிப்லி தூக்குறாங்க. ரியா எஸ்கேப் ஆகி அவங்களோட ஸ்மாக் போடுறதுக்காக ஜேட தூக்குறாங்க. இப்ப ஜேட் மறுபடியும் இதுல இருந்து எஸ்கேப் ஆகி ஒரு கவுண்டர் அட்டாக் பண்றாங்க. எப்ப ஜேட் கார்கில் உன்னால இப்படி எல்லாம் சண்டை போட முடியுமா? இந்த அளவுக்கு வித்தைய கையில வச்சுக்கிட்டு தான் இத்தனை நாளா டம்மியா சுத்திட்டு இருந்தியா? அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மீஷின் பிஃபேப், அதான் ஜேட் காரோட சின்சாக் டீம்மேட்ஸ் ரிங்குக்கு வந்து ரியா ரிப்லி டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா ரியா ரிப்லி அவங்க விரிச்ச வலையில மாட்டல. அதுக்கு பதிலா ஜேட் கார்கில் அடிச்சு தன்னோட ஸ்மாக் போட்டு பின்ஃபால் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா கரெக்டா ரெஃப்ரி கவுண்ட் பண்ணும்போது இந்த மீஷினும் பிஃபேப்பும் சேர்ந்து ஜேட் காரோட காலை பிடிச்சு ரோப் மேல வைக்க ட்ரை பண்றாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருக்கு கொடுத்தது ஒரே ஒரு வேலை தான். ஆனா அந்த வேலையுமே பாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ரெஃப்ரி கவுண்ட் பண்றான், படப்படன்னு கையை உள்ள விட்டு அவங்க காலை பிடிச்சி தூக்கி மேல வைக்கணும்ல, அது இவங்களால ஒழுங்கா பண்ண முடியலங்க. நல்ல வேலை
வேளை ரெஃபரி 3 கவுண்ட் பண்ணாம நிப்பாட்டினா. அதுக்கப்புறம் ரியாக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம சார்லட் ஃபயர் உள்ள வராங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையுமே ரிங்குக்கு வெளியே அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல உள்ளுக்குள்ள நம்ம ஜேட் கார்கில் ரியா ரிப்ளிக்கு தன்னோட ஸ்மாக் போட்டு பின்ஃபால் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம சார்லட் ஃபயர் ரொம்ப தெளிவா ரியா ரிப்ளியோட காலத்துக்கு ரோப் மேல வச்சு விட்டாங்க. அதனால் பின்ஃபால் கேன்சல் ஆகுது. இதுதான் ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி வாட்ச் பண்ணாம தெளிவா அந்த மூவ் பண்ணாங்கல்ல. ஆனா இவங்க ரெண்டு பேர் இருக்காங்களே சுத்த தண்டம். உங்களை தனியா விட்டாதான் வாட்ச் பண்றீங்கன்னு சொல்லி உங்க ரெண்டு பேர்த்தையும் டீமா மாத்தினா அதுக்கப்புறமும் வாட்ச் பண்றீங்க. சார்லட் ஃபயரோட இந்த இன்டர்வென்ஷனால ஜேட் கார்கில் பயங்கரமா டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டாங்க. அந்த மொமெண்ட்டை யூஸ் பண்ணி ரியா ரிப்ளி தன்னோட ஸ்மாக் ரிப்டைட் போட்டு பின்வால்வ் பண்றாங்க. சோ இந்த மேட்சோட வினர் அண்ட் ஸ்டில் WWE விமன் சாம்பியன் ரியா ரிப்ளி. அடுத்தது பிராக் லெஸ்னர் வர்சஸ் ஓபா ஃபெமி. நம்ம பிராக் லெஸ்னரோட தீம் மியூசிக்ல ஆக்சுவலா லிரிக்கே கிடையாது, வெறும் பீட் மட்டும் தான் இருக்கும். ஆனா இந்த இட்டாலி ஆடியன்ஸ் அதுலயுமே கிரியேட்டிவா மாறி அவரோட பீட் முடியும் போதெல்லாம் ஓன்னு ஒரு சவுண்ட் கொடுக்குறாங்க. சும்மா கேட்கறக்கே அவ்வளவு வைபா இருந்துச்சு. உள்ள வர பிராக் லெஸ்னருக்கே அவ்வளவு சந்தோஷம். அதனாலதான் எல்லா ஆடியன்ஸையும் பார்த்து தான் கையை தூக்கி காட்டிட்டு இருந்தாரு. அவரோட மூஞ்சில அவ்வளவு ஒரு உற்சாகம் இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெளிவா தெரியும். நம்ம பீஸ்டுக்கு தான் இந்த மாதிரி ஒரு மாசான மூமெண்ட் கிடைக்கும்னு பார்த்தா இந்த ஓபா ஃபெமி பையன் உள்ள வரும்போது சும்மா சவுண்ட் டெசிபல்லாம் வேற லெவலுக்கு போகுது. ஏப்பா இட்டாலி கிரவுட் என்ன ஸ்டேடியத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரெட் புல்ல தாக்கிட்டு 4 ரெட் புல்ல தூக்கிட்டு வந்துட்டீங்களா? எப்படி உங்களால இவ்வளவு எனர்ஜி மெயின்டைன் பண்ண முடியுது? மேட்ச் பெல் அடிச்சு ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் நம்ம பிராக் லெஸ்னர் வெயிட்டே பண்ணல. ஓபா ஃபெமி தன் கழுத்துல அந்த ரவுண்ட் மாலை இருக்கும் பாத்தீங்களா, அதை எடுத்து ரெஃப்ரி கையில கொடுத்துட்டு இருக்காரு. அப்பவே பிராக் லெஸ்னர் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. மேட்ச் ஓபனிங் கேப்பே விடாம 4 FI போட்டு பின்ஃபால் பண்றாரு. ஆனா கிக் அவுட். பல வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம பிராக் லெஸ்னர் தன்னோட கமோரா லாக்க யூஸ் பண்றாரு. வின்ஸ் மிக்மேன், ஷான் மைக்கேல்ஸ், ட்ரிபிள் எச், ஷேன் மிக்மேன் அத்தனை பேரோட கையை உடைச்ச மூடாது. ஃபெமியோ என்னென்னமோ ட்ரை பண்ணி அந்த மூவ்ல இருந்து எஸ்கேப் ஆகுறாரு. ஆனா உடனுக்குடன் ஒரு FI உழுகுது. அதுக்கப்புறம் சண்டை ரிங்குக்கு வெளியே போகுது. ஆனா எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ பிராக் லெஸ்னர் அந்த கமோரா லாக் போட்டுட்டே தான் இருக்காரு. அதுக்கப்புறம் கமெண்ட்ரி டெஸ்க் மேலயும் ஒரு FI. ஓபா ஃபெமி டெஸ்க உடைச்சிட்டு விழுகிறான். சரி நம்ம கவுண்ட் அவுட் பண்ணி வின் பண்ணிடலாம்னு பிராக் லெஸ்னர் ரிங் குள்ள போயிடுறாரு. ரெஃபரியும் தன்னோட கவுண்ட் ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா இந்த பையன் கமெண்ட்ரி டெஸ்க் மேல FI வாங்கினதுக்கு அப்புறமும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா எந்திரிச்சு ரிங்குக்குள்ள வரான். பிராக் லெஸ்னர் மூஞ்சில அப்படி ஒரு ஷாக். அதுக்கப்புறம் பிராக் லெஸ்னருக்கு ஓடி வந்து தன்னோட ரன்னிங் அப்பர் கட் போடுறாரு. அப்புறம் உடனுக்குடன் அவர் அப்படியே தூக்கி தன்னோட ஜம்பிங் பவர் பம்ப் போலான்னு ட்ரை பண்ண பிராக் லெஸ்னர் அவன் கழுத்து மேல இருந்து எஸ்கேப் ஆகி ஜம்ப் பண்ணி அவன் அப்படியே அலாக்கா தூக்கி மறுபடியும் ஒரு FI போடுறாரு. ஆக மொத்தம் இந்த மேட்ச்ல மொத்தம் 7 FI விழுகுது. இந்த டைம் பின்ஃபால் பண்ணும்போது நம்ம ஓபா ஃபெமினால ஒண்ணுமே பண்ண முடியல. சோ இந்த மேட்சோட வின்னர் நம்ம பீஸ்ட் பிராக் லெஸ்னர். ஓவரால் இந்த மேட்ச் ஒரு அணுகுண்டுன்னு தான் சொல்லணும். சும்மா டமார் டுமீர் தான். அடுத்தது பெக்கி லிஞ்ச் vs சோல் ருகா ஃபார் விமன் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப். எனக்கு ஒரு சந்தேகம், இந்த பெக்கி லிஞ்சுக்கும் இந்த ரெஃபரிக்கும் தான் ஒரு சொத்து தகராறு ஓடிட்டு இருக்கு. எப்ப பாரு ரிங்குக்குள்ள முட்டிக்கிறாங்க. அது போக போன வாரம் நடந்த சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட்ல பெக்கி லிஞ்சை டிஸ்குவாலிஃபை பண்ணி தோக்க வச்சதே இந்த ரெஃபரி தான். அப்புறம் எதுக்கு இந்த ரெஃபரியே எல்லா பெக்கி லிஞ்ச் மேட்சுக்கு யூஸ் பண்றீங்க? ஏன் லேடி சைடுல உங்களுக்கு வேற ரெஃபரியே இல்லையா? மேட்சை பொறுத்த வரைக்கும் இது ஒரு செமையான மேட்ச். எப்பயும் போல இந்த மேட்சுமே ஃபுல்லா லீட் பண்ணது நம்ம பெக்கி லிஞ்ச் தான். எப்படி பார்த்தாலும் நம்ம சோல் ரூக்கா ஒரு அன்எக்ஸ்பீரியன்ஸ், அதனால பெக்கி லிஞ்ச் தான் ஃபுல்லா லீட் பண்ணாங்க. அவ்வளவு என்டர்டெய்னிங்கா இந்த மேட்சை கொண்டு போனாங்க. ஸ்டார்டிங்ல என்னமோ இவங்க போட்ட மூவ் செட்ல லைட்டா சொதப்புச்சு. சரி ரைட்டு நம்மள தூங்க வச்சிருவாங்களோன்னு பயந்தேன். ஆனா ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அந்த வேவ்ல இருந்து பக்காவா சிங்க் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இந்த மேட்ச் ஃபயர் தான். இன்னைக்கு தான் இந்த சோல் ரூக்கா இந்த மெயின் ராஸ்டருக்கு வந்ததுக்கு அப்புறம் தன்னோட எல்லா ஹை ஃபிளைங் மூவ்ஸும் ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணிருக்கா. ஆனா சில இடத்துல அந்த ஜம்பிங் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. பட் தட் இஸ் அக்செப்டபிள். இந்த மேட்ச்ல எப்பயும் போல இந்த ரெஃபரிக்கும் பெக்கி லிஞ்சுக்கும் நடுவுல வாக்குவாதம் நடக்குது. இவ்வளவு ஏன் இந்த ரெஃபரியே நடுவுல அடிவாங்கறதுக்கு இழுத்தெல்லாம் விடுறாங்க. ஆனா இந்த டைம் அம்மனி ரொம்ப உஷாரா எஸ்கேப் ஆயிட்டாங்க. பெக்கி லிஞ்ச் ஒரு ரெட் ஸ்மாக் போட ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த சோல் ஸ்நாச்சர்ங்கிறது ரொம்பவே கஷ்டமானமோ, அதனால அவங்களால போட முடியல. எட்ஜுக்கு வந்து பயந்து நின்னுட்டாங்க. ஆனா இந்த மொமெண்டத்தை யூஸ் பண்ணி சோல் ரூக்கா அப்படியே ஒரு ரெட் ஸ்மாக் போட்டாங்க. அந்த சீக்வென்ஸ் செமையா இருந்துச்சு. கடைசியில அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்ல சோல் ரூக்கா தன்னோட ஸ்மாக் சோல் ஸ்நாச்சர் போடுறாங்க. பிக்சர் பெர்ஃபெக்ட்டா எக்ஸிகியூஷன் நடக்குது. அதுக்கப்புறம் பின்ஃபால் பண்ணி இந்த மேட்சோட வின்னர் நியூ விமன் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் சோல் ரூக்கா. அடுத்தது ரோமன் ரெயின்ஸ் vs ஜேக்கப் ஃபாட்டு ஃபார் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் இன் a tribal combat match. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒன்னு பின்ஃபால் பண்ணும், இல்லைனா ஆப்போனன்ட் தன்னால முடியலன்னு சொல்லி கிவ் அப், அதாவது டேப் அவுட் பண்ணும். அப்பதான் இந்த மேட்ச் முடியும். அதனால இந்த ஜேக்கப் ஃபாட்டு என்னதான் தன்னோட டாங் அண்ட் டெட் கிரிப் போட்டாலும் அதுக்கு பெருசா யூஸ் கிடையாது. ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ரெண்டு பேருமே ஆடியன்ஸ் குள்ள போய் கொஞ்ச நேரம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இந்த மேட்ச்ல கவுண்ட் அவுட் கிடையாது. அதனால ஆடியன்ஸ் குள்ள போனவங்க லைட்டா அவங்க அப்படியே குதூகலப்படுத்திட்டு அவங்க பக்கத்துல போய் நின்னு சில மூவ் செட்ல ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரிங்குக்குள்ள வந்து கண்டினியூ பண்றாங்க. ஒரு பாயிண்ட்ல ரிங்குக்குள்ள ரோமன் ரெயின்ஸ் நின்னுட்டு இருக்கான். அந்த ஸ்டீல் ஸ்டெப்பை தூக்கி அப்படியே ரிங்குக்கு வெளிய இருக்கிற ஃபாட்டு மண்டையிலே வீசினா பாருங்க. நல்ல வேளை ஜேக்கப் ஃபாட்டு தான் கையை தூக்கி மண்டை மேல வச்சுட்டாரு. இல்லைனா பலாப்பழம் மாதிரி பொளந்து போயிருக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மாத்தி இந்த சூப்பர்மேன் பஞ்சும் டாங் அண்ட் டெட் கிரிப்பும் போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. இவன் கை நல்லா இருக்கறனால தான் நம்மளுக்கு இந்த டெட் கிரிப் போட்டுட்டே இருக்காங்க
இருக்கான்னு சொல்லி ரிங்குக்கு வெளியே சண்டை நடக்கும்போது கரெக்டா நம்ம ரோமன் ரெயின்ஸ் அடியில இருந்து ஒரு டூல் பாக்ஸ் எடுக்கிறாரு. அந்த பாக்ஸை வச்சு ஃபாட்டோட கையில பயங்கரமான அடி. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஃபாட்டுனால ஒரு ப்ராப்பரான டாங் அண்ட் டெட் கிரிப் போட முடியல. ரா எபிசோட்ல எப்படி ரோமன் ரெயின்ஸ் ஜிம்மி யூசோ ஜே யூசோவை கரெக்டா அந்த பேரிகேட் மேல வச்சு இந்த ஜேக்கப் ஃபாட்டு ஓடி வந்து முட்டி அந்த பேரிகேட உடைச்சானோ அதுக்கு பழிவாங்கிற மாதிரி இந்த டைம் ஃபாட்டு பேரிகேட்ல நிக்கும் போது ரோமன் ரெயின்ஸ் ஓடி வந்து ஸ்பியர் போடுறாரு. பேரிகேட உடைச்சிட்டு ரெண்டு பேருமே விழுகுறாங்க. ஆனா பாவம் அந்த பேரிகேடுக்கு பின்னாடி ரெண்டு செக்யூரிட்டிஸ் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களோட நிலைமை கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் தான். ரிங்கோட ஒரு சைடுல டேபிள் இப்படி கிராஸா படுக்க வச்சுட்டாங்க. மீதி மூணு சைட்லயும் டாப் ரோப்ல இருக்கிற டர்ன் பக்கல் இருக்குல்ல, நம்ம ரோமன் ரெயின்ஸ் அதை மூணையுமே புடுங்கி வீசிட்டாரு. ஆனா இந்த கேப்ல நம்ம ஃபாட்டு தன்னோட டெத் கிரிப் போடலான்னு கேட்ச் பண்றாரு. ஆனா மனுஷனுக்கு தான் கையில பயங்கரமான அடியாச்சு. அதனால அந்த டெத் கிரிப் ப்ராப்பரா எக்ஸிக்யூட் ஆகல. இப்ப ரோமன் ரெண்டு சூப்பர்மேன் பஞ்ச் போட்டு உடனுக்குடன் தன்னோட ஸ்பியர் போலான்னு ஓடி வராரு. ஆனா ரோமனுக்கு பதிலா ஃபாட்டு ஸ்பியர் போடுறான். இப்ப ஃபாட்டு தன்னோட ஸ்மாக் மூன் சால்ட் போடுறாரு. ஆனா பின்ஃபால் பண்ணும்போது ரோமன் கிக் அவுட் தான் பண்றாரு. அந்த கிக் அவுட் அப்படியே ஒரு லோ ப்ளோவா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபாட்டோட மண்டையை பிடிச்சி இழுத்துட்டு போய் ரிங்கோட கார்னர் அந்த டர்ன் பக்கல் தான் ஆல்ரெடி கழட்டி வீசியாச்சு. சோ ரிங்கு ஹுக்கு மட்டும் தான் இருக்கு. அது மேல ஃபாட்டோட மண்டையை பிடிச்சி நங்கு நங்கு நங்குன்னு அடி. அப்புறம் உடனுக்குடன் ஓடி வந்து அந்த டேபிள் மேலேயே ஒரு ஸ்பியர். ஆனா ஃபாட்டோட கதை அதோட முடியல. அதுக்கப்புறமும் தள்ளாடி எந்திரிச்சு நடந்து வரான். இப்போ ரோமன் ரெயின்ஸ் ரெண்டு சைடுல இருக்கிற ரோப்புக்கும் பவுன்ஸ் ஆகி வந்து ஒரு சூப்பர் ஸ்பியர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பின்ஃபால் பண்ணி இந்த மேட்சோட வின்னர் அண்ட் ஸ்டில் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் அண்ட் ஸ்டில் த ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ். இதுக்கப்புறம் நம்ம ஊசோஸ் ரிங்குல வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு அந்த ஊலா ஃபாலோவை போட்டு வர்றாங்க. நாளைக்கு நடக்கக்கூடிய ரா எபிசோட்ல இந்த ஜேக்கப் ஃபாட்டு நம்ம ரோமன் ரெயின்ஸை அக்னாலேஜ் பண்ணி தான் ஆகணும். ஆனா இவர் பண்ணுவாரா மாட்டாராங்கிறது நாளைக்கு எபிசோட் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். கடைசியில எல்லாருமே ரிங்க விட்டு இறங்கி கீழே போறாங்க. பட் ஃபாட்டு இறங்கி கீழே போகும்போது ஆடியன்ஸோட ஒரு கார்னர் காட்டுறாங்க. பார்த்தா நம்ம சோலோ சிக்கா நிக்கிறாரு. கூடவே அவரோட எம்எஃப்டி நின்னுட்டு இருக்காங்க. சோ இதை வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் பிளட் லைன் ஸ்டோரி இவங்க எழுதிட்டு தான் இருக்காங்க. பட் அது எந்த மாதிரி டெவலப் ஆகுங்கிறது நம்ம வரக்கூடிய எபிசோட்ல பார்க்கும்போது தான் தெரியும். ஆனா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் அ பேங்கர் பட் a slow burner. ரெஸ்லர்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு செமையான பேப்பர் வியூ. மேட்சோட பர்ஃபார்மன்ஸே ஒரு சூப்பர் லெவல்ல இருக்குன்னா ஆடியன்ஸோட இன்வால்வ்மெண்ட் அதை இன்னொரு ஸ்டெப் மேல கொண்டு போயிருச்சு. சோ நீங்க தாராளமா உங்களோட டைம் 3 மணி நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி இந்த பேப்பர் வியூவை கண்டிப்பா பார்க்கலாம். ஆனா இது என்னோட ஒப்பீனியன் தான். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அது போக நம்ம ஜேக்கப் ஃபாட்டு ரோமன் ரெயின்ஸ் அக்னாலேஜ் பண்ணுவாரா மாட்டாரான்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம ப்ரோ ரெஸ்லிங் பார்க்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை டச் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அடுத்து வேறொரு ப்ரோ ரெஸ்லிங் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ ரா சைனிங் ஆஃப். Until next time.